சௌந்தர்யலகரி 61வது ஸ்லோகம். மூங்கில் தண்டில் முகித்த முத்து. असौ नासावंसः धुरितगिरिवंसध्वजपटी त्वदीयो नेदीभ्यः फलधुफलम् अस्माकमुचितं वहन्त्यन्तर्मुक्तः शिशिरगरनिःश्वासकलितं समृद्ध्या युक्तासां बहिरपि स मुक्ता मणिधरः. பணிமனை மன்னனின் குலம் உய்க்க அதில் பறக்கும் கொடி போன்றவளே, உந்தன் முகத்தில் தண்டு போன்றிருக்கும் மூக்கின் முத்துக்கள் நிரம்பியிருப்பதால் நீ சுவாசிக்கும் பொழுது இடப்பக்கம் உள்ள சந்திரநாடியின் வழியே வெளியே வரும் காற்று உள்ளே நிறைந்திருக்கும் முத்தினை வெளியே தள்ளிக்கொண்டு வந்ததோ என எண்ணும்படி தோன்றும். அத்தகைய சிறந்த முத்தினை அணிந்துள்ள மூக்கானது பக்தர்களுக்கு தேவையானதும் விரைவில் கைகூடுவதுமான நற்பயன்களை கொடுக்கட்டும் என பகவத்பாதர் பிரார்த்திக்கிறார். மனித உடலில் உள்ள 3 நாடிகளில் வலது பக்கத்தில் உள்ளது சூரிய நாடி, இடது பக்கத்தில் உள்ளது சந்திர நாடி, இடையில் உள்ளது அக்னி நாடி என கூறப்படுகிறது. இவைகளில் நடுவில் ஹிருதயாகாசத்தில் தேவி முத்துக்களாலான ஆபரணங்களை அணிந்து வீற்றிருக்கிறாள். சுசும்ஷா நாடி வழியே ஹிருதயாகாசத்தில் அடையும் பக்தர்களுக்கு தேவியின் ஆபரண முத்துக்களில் ஒன்று இடா எனப்படும் சந்திர நாடியின் வழியே வெளிப்பட்டு தோன்றும். இந்த தியானத்தினால் மரண பயம் நீங்கி மனம் அடங்கி லக்ஷ்மி கடாட்சம் விரைவில் கைகூடும் என்பது உறுதி. வேதங்களையே மூக்கு காற்றாக கொண்ட அம்பிகை இதன் வாயிலாக முக்தியை அளிப்பாள். அபிராமி அந்தாதி 10வது பாடல். எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே, அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே, அழியா முக்தி ஆனந்தமே.